எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பாசுரம் 19. பெரிய பெருமாள் ரங்கநாதர் படுத்தின்றிருக்கிற அழக வர்ணிக்கிறார். குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி 4 திசையிலையும் நிரம்பி படுத்தின்றிருக்கார். குடதிசைனா மேற்கு, குணதிசைனா கிழக்கு. வடதிசையில பின்புறத்தை காட்டுறார். முன்பிலும் பின்பழகிய பெருமாள்னு பின்புறம்தான் ரொம்ப அழகு. திருவடி அழகு, திருமுடி அழகு, முன்புறம் நின்னா கண் அழகு, எப்புறமும் அழகாக இருப்பவர். திருவடி வாரத்துலதான் பெரும்பாலும் எல்லா ஆச்சாரியர்களின் திருமாளிகையும் இருக்கும். ஆளவந்தார்ங்கிற ஆச்சாரியன் பிரதட்சணம் வரப்போது திருவடி வாரத்துக்கிட்ட அவன் திருவடியையே தியானம் பண்ணிட்டு மெதுவா நடப்பாராம். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவடி ஏற்றத்தை சொல்றார் ஆழ்வார். இங்க பெரியவாச்சான் பிள்ளையும் கிருஷ்ணாவதார விஷயத்தை தான் அனுசந்தானம் பண்றார். துரியோதனன் கிருஷ்ணரை தேடி வரான், யுத்தத்துக்கு சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. மாயாவி கிருஷ்ணன் இவன் வருவான்னு தெரிஞ்சுண்டு பஞ்சனையில கண் வளர்ற மாதிரி சயனிச்சுட்டு இருக்கான். இவன் ஒரு யாதவன், இவன் திருவடிக்கு எதுக்கு போய் உட்காரணும்னு நம்மளோ அஸ்தினாபுர ராஜான்னு நினைச்சுண்டு தலைமுடி பக்கம் போய் உட்காண்டான். கொஞ்சம் லேட்டா வந்தான் அர்ஜுனன், திருவடி வாரத்துல உட்காண்டான். அவனோட திருவடியே பார்த்துட்டு இருக்கான். முத்தும் மணியும் வைரமும் நல் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தாற் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே, ஒண்ணுதலீர் வந்து காணீரேன்னு கூப்பிட்டு சரண சேவைதானே பண்ணி வைக்கிறார்கள். அர்ஜுனன் நினைச்சுக்கிறான், என்னத்துக்கு ராஜ்யம், என்னத்துக்கு சண்டை, என்னத்துக்கு சேனை, இந்த திருவடி நிழல்ல இருந்தா போருமே, ஒண்ணுமே கண்ணன் கிட்ட கேட்க வேண்டாம்னு நினைச்சுக்கிறான். அதனால தன்னையே கொடுத்துட்டான் கண்ணன் அர்ஜுனனுக்கு. சேனைய கொடுத்து அனுப்பிட்டான் துரியோதனனை. திருவடி வார ஏற்றத்தை காண்பிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இங்க பெரும்பாலும் எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் பெருமாள் கிழக்கு முகமாகத்தான் இருப்பர். தெற்கு பக்கமா விழுந்து சேவிக்க கூடாதுன்னு சாஸ்திரமே சொல்றது. ஆனா சர்வ சாஸ்திரமும் தெரிஞ்ச ஹனுமான் சீதாயை சாந்தி சாம்பிரதி அப்படின்னு சீதாதேவி இருக்கக்கூடிய தென் திசையை நோக்கி சேவிச்சார்னா அந்த திசைக்கு இருக்கக்கூடிய பெருமை எப்பேற்பட்டது. தென் திசை இலங்கை நோக்கி பெருமாள் ஏன் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா பக்தன் இருக்கக்கூடிய திசை உத்தமம் அப்படிங்கிறதுக்காக. யார் அந்த பக்தன்? அந்த பக்தன் விபீஷண ஆழ்வான். உலகம் உள்ளளவும் இவனுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்திருக்கார். ஏன்னா இவன் சிரஞ்சீவி. சூஷ்மமா இன்னிக்கும் அங்க இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான். தர்மபுத்திரரின் ராஜசூய யாகத்துக்கு இவரை அழைக்கிறதுக்காக சகதேவன் வந்தான் அப்படின்னு மகாபாரதமே சொல்றது. இவன் தினசரி ராத்திரி வந்து பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு போறான்னு புராணமும் சொல்றது. அவன் வரானோன்னு பார்க்கத்தான் அவன் இருக்கிற திசையில மலர்கண் வைத்து பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் அப்படிங்கிறார் ஆழ்வார். கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு. எம்பெருமான் படுத்திருக்கிற ஒரு அழகு என்ன பண்றது தெரியுமா? உடல் எனக்கு உருகுமாலோ அப்படிங்கிறார். என் மனசு உருகிறது, உடலும் உருகிறது. ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே அப்படின்னு நம்மாழ்வாரும் காவிரி வெள்ளத்தோட உருகி ஓடிப்பெடுத்து என்னுடைய உடல் அப்படிங்கிறார் அவர். நமக்கு பக்தியில மன உருக்கமே வரமாட்டேங்கிறது. சரீர உருக்கம் எங்கேந்து வரப்போறது நமக்கெல்லாம். ஆனா ஆழ்வார் உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு உலகத்துல உள்ள நம்மள திரும்பி பார்த்து கேட்கிறாராம். இவ்வளவு பாசுரம் வரை அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு அவனையே பார்த்து பாடினவர் வரவா போறவாளை கவனிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறவர் இப்ப என்ன பண்றார்? இந்த பாசுரத்துல திரும்பி நம்மளை பார்த்து உலகத்தீரே அப்படின்னு கேட்கிறாரே. ஏன் அப்படின்னா சம்சாரிகளை பார்த்து உங்கள் இருக்குவாத பரிகாரத்திலே எனக்கும் ஒரு ஸ்ராங்கை இடவல்லி குடுங்கோ அப்படின்னு கேட்கிறார்னு வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. பெருமாளை சேவிச்சுட்டு அணு அளவு கூட குறையாம எப்படி நீங்கள்லாம் திரும்பி போறேன்?
உடம்பு உங்களுக்கு இழைக்கவே இல்லையே, நானும் இங்க உருகிறேன், நீங்கள்லாம் ஏதோ தங்க பஸ்தம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன், அதனால்தான் உங்க உடல் உருகலை. சித்த விகாரமோ சரீர விகாரமோ ஏற்படலையே உங்களுக்கெல்லாம். கபீர்தாசர் சொல்ற, ராம பிரேமி அவர், துனியா காயா சோயா, கபீரோ நிஸ்தின் ரோயா ரோயா அப்படிங்கிறார். உடல் எனக்கு உருகிறதே, என் செய்வேன் உலகத்தீரேன்னு ரங்கனை நினைச்சு உருகிறார் ஆழ்வார். இவரை நினைச்சு நம்ம மனசாவது உருகணும்னு நாம் அந்த ரங்கநாதனை பிரார்த்திப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.